ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் மந்த்து தெலுங்கு தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆன மூவி தான் வந்து மானா சங்கர வரப்பிரசாத் காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிரஞ்சீவியோட மூவி தான் வந்து. ஸோ இந்த மூவி வந்து லாஸ்ட் மந்த் தேட்டர் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான ஹிட்டு தெலுங்கு தேட்டர்ஸில் இந்த மூவி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி வந்து இப்போ ஓடிடி ரிலீஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஓடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜி5 ஓடிடியில் தான் வந்து இந்த மூவி வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவியோட ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா புதுசாக எந்த ஸ்டோரியும் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி நம்ம விஸ்வாசம் படம் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ அதில் என்ன ஸ்டோரியோ சேம் அதே ஸ்டோரி தான். அது ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க. ஸோ ஹீரோயின் 2 பேர் லவ் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எப்படி சேர்றாங்க. ஸோ இதுதான் ஸ்டோரி. ஸோ இது நம்ம வந்து நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். விஸ்வாசம் படத்தோட ஸ்டோரியும் அதுதான். ஸோ இதில் என்ன ஒரு சேம்னா, விஸ்வாசம் படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா தான் ஹீரோயினே நினச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூவியில் வந்து நயன்தாரா தான் ஹீரோயினே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து எனக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான மூவி அப்படி தான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பார்த்த மூவி தான் வந்து இவங்க வந்து புதுசாகவும் இதில் வந்து பெருசாக எதுவும் பண்ணலை. ஆல்ரெடி ஒரு நார்மல் தெலுங்கு கமர்ஷியல் மூவி எப்படி இருக்குமோ ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி வந்து எடுத்திருக்காங்க. ஒரு ஆவரேஜான மூவி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ தமிழ் டப்பிங்கும் பார்த்திங்கன்னா ஓகே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டெல்லாம் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் அந்த அளவு இல்லை. ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு இருந்தால் ஸோ இந்த மூவி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு ஃபேமிலியாக ஒரு உட்காந்து ஒரு 2.5 hours என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம். ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் சொல்லுவேன். இது வரைக்கும் இந்த மூவி பார்க்க முடிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்கள் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு.